கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய மரணத்தை தொடர்ந்து அந்த யூதாசுக்கு பதிலாக மேல் வீட்டறையிலே கூடியிருந்த பரிசுத்தவான்கள் மத்தியா என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு பவுல் என்கிற ஒரு மனிதனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். நம்முடைய வேதாகமத்திலே அதிகப்படியான நிருபங்களை எழுதியிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் தான் யூதாசினுடைய இடத்திற்கு ஏற்றவன் என்கிற கருத்து அநேக பரிசுத்தவான்களுக்குள்ளே காணப்படுகிறதை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். எப்படியானாலும் அங்கே சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியாவா அல்லது 13 நிருபங்களை எழுதின பவுலா யூதாசனுடைய இடத்திற்கு தகுதியானவன் என்கிற கேள்வி கிறிஸ்தவ உலகத்திலே அதிகமாய் கேட்கப்படுவது உண்டு. இந்த கேள்வி என்னுடைய உள்ளத்திலும் இருந்திருக்கிறது. இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை எனக்கும் சேர்த்துதான். எனக்குள்ளும் ஒருவேளை அந்த மேல் வீட்டறையில் கூடியிருந்தவர்கள் தவறு செய்து விட்டார்களோ என்கிற எண்ணம் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனத்திற்காக இன்றைய நாளின் தியானத்திற்காக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்த போது நிச்சயமாக இல்லை, அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் மத்தியாவையே தெரிந்து கொண்டார்கள். தேவனும் அதை அங்கீகரித்தார் என்று பூரணமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. கவனிங்கள், இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கூட வைக்கலாம். தேவனுடைய வழிநடத்துதலா மனுஷீக எண்ணமா? ஏனென்றால் தேவனுடைய வழிநடத்தலின்படி மத்தியா என்கிற ஒரு அப்போஸ்தலன் ஏற்படுத்தப்படுகிறான். ஆனால் மனுஷீகமாக நமக்குள்ளே அநேக எண்ணங்கள் இருக்கிறது. ஏன் பவுலாக இருக்கக்கூடாது என்று அந்த கோணத்திலே பார்க்கும்போது தேவனுடைய வழிநடத்துதலா அல்லது மனுஷீக எண்ணமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த வேத பகுதிக்கு இவ்வளவு நாம் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று. அதை நான் புரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். நம்முடைய சமுதாயத்தில் ஒன்று பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, அல்லது தேவனை பின்பற்றுகிற பரிசுத்தவான்களின் ஜீவியத்தில் தேவனுடைய சித்தத்தின்படியான திருமணமும் நடத்தப்படுகிறது. இப்படி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டாலும் அல்லது தேவனுடைய சித்தத்தின்படியான தீர்மானத்தின்படியான ஒரு திருமணமாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பித்த பின்பு புரிந்து கொள்வதிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கை துணையை குறித்து கேள்வி எழுப்ப முடியுமோ என்றால் நிச்சயமாக முடியாது. ஏன்? அது தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி திருமணம் செய்து கொண்ட ஒரு உறவு. அதுக்குள்ள எந்த ஆல்ட்ரேஷனையும் செய்வதற்கு எந்த கருத்துக்களையும் திணிப்பதற்கு வேதம் அனுமதிப்பதில்லை.
ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், ஒரு கணவன் வேறொரு பெண்ணை பார்க்கும்போது இவளை நான் திருமணம் செய்திருந்தால் என்று இதயத்திலே நினைப்பானால் அதற்கு வேதம் என்ன பதில் சொல்லும்? ஒருவேளை ஒரு பெண் தேவ சித்தத்தின்படிதான் ஒரு ஆணோடு இணைக்கப்பட்டாள், ஆனால் காலங்கள் கடந்த பின்பு அவளுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை துணை வேறு நபராக இருந்தால் நன்றாக இருந்திருக்குமோ? ஒருவேளை கேள்வி சரியானது போல தோன்றலாம், ஆனால் பதில் வேதாகமத்தில் நம்மை எச்சரிப்படைய செய்கிறது. அது வேதத்தின்படி ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்ட பின்பு அந்த திருமண உறவுக்கு மாற்றான கருத்துக்களை அது சரியாக இருந்தாலும் தெரிவிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை, அதற்கு வேதம் இடம் கொடுப்பதில்லை. காரியம் அப்படி இருக்க, தேவன் தம்மை பின்பற்றுகிற சீஷன் அல்லது அப்போஸ்தலன் என்கிற கூட்டத்திலே ஒருவன் சத்துருவின் வஞ்சகத்திலே விழுந்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்திருக்கும் போது அதற்காக தேவனுடைய சமூகத்திலே வந்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிப்பதிலும் கர்த்தரை துதிப்பதிலும் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதிலும் அவர்கள் தன்னுடைய நாட்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 120 பேருக்கும் இப்படி ஒரு அஜெண்டா இருப்பதே தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தன்னை குறித்து வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற காரியத்தை யூதாசே அறிந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக மேல் வீட்டறையிலே கூடியிருந்த தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இப்படி ஒரு சீட்டு போட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை குறித்த எந்த ஆலோசனையையும் எந்த வழிகாட்டுதலையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியோர்களுக்கு சொன்னதாக நமக்கு வேதாகமத்தில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை விசுவாசித்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு தியானிக்கிறதிலே அவர்கள் நேரங்களை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களை தூண்டுகிறார் வேறு ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காக. வேறு என்ன காரியம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் வாசித்துக் கொண்டிருந்த தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதிக்குள்ளாக சங்கீதங்கள் அல்லது அடுத்தது சகரியாவின் புஸ்தகம், இப்படி அவன் வாசித்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசன ஆகமங்களிலே தங்களிடத்தில் இருந்த ஒரு மனிதன் தள்ளப்பட்டு போனதை குறித்தும் அவனுக்கு பதிலாக வேறு ஒருவன் எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவன் அறிந்ததின் நிமித்தமாகத்தான் இந்த வேத சம்பவங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை தேவனுடைய பார்வையிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், கர்த்தருக்குள் தீர்மானிக்கப்பட்ட திருமண விஷயத்தில் எப்படி நாம் சந்தேகத்துக்கு இடமான கேள்விகளை கேட்க முடியாதோ அப்படி போல 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக மத்தியாவை தேவனுடைய தீர்மானத்தின்படி பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுத்திருக்க அதிலும் நாம் கேள்வி கேட்பது முறையாக இராது. இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஒரு 5 காரியங்களை உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது பொதுவான ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்து தீர்மானிக்கிற விஷயம், அல்லது ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களை தீர்மானிப்பது, அல்லது திருமணத்தை தீர்மானிப்பது என்று நாம் தீர்மானிக்க வேண்டிய சில காரியங்களில்
எப்படிப்பட்ட நடைமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்று பார்ப்போமானால் ஒரு 6 காரியங்களை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, திருமணத்தை குறித்து நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தீர்மானங்களை எப்படி எடுக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. முதலாவது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையை நாம் தேட வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலோசனையை. இரண்டாவதாக, வேத வசனங்களை நாம் வாசித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அல்லது தியானிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு குறிப்பு ஏட்டில் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற வாய்ப்புகளை அல்லது ஆப்ஷன்ஸை நீங்கள் பட்டியல் போட வேண்டும். நான்காவதாக, திரும்பவும் தேவனுடைய வழிநடத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவதாக, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த ஆப்ஷன்ல வேத வசனங்களின் படியான ஒரு சிறந்த ஒன்றை நீங்கள் உறுதியாக தீர்மானிக்க வேண்டும். ஆறாவது, தீர்மானித்த ஒன்றிலே உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். தீர்மானித்த ஒன்றிலே என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். முதலாவது என்ன ஆலோசனை கேட்கணும்? என்ன படிக்கணும், ஊழிய விஷயத்துல என்ன செய்யணும், அல்லது திருமண விஷயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பணத்துக்காக ஆலோசனை சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், அல்லது சிலர் அதை ஒரு ப்ரொஃபஷனாவே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க. தவறான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களும் சரியான ஆலோசனைகள் என்கிற பெயரில் இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் சபைக்குள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முதலாவது நாம் தேட வேண்டியது தேவனுடைய ஆலோசனையை. அந்த ஆலோசனையை நாம் உறுதி செய்து கொள்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். அதற்கு பின்பு படிப்போ திருமணமோ அல்லது ஊழியமோ அதுல லிஸ்ட் அவுட் பண்ணணும். எனக்கு முன்னால இருக்கிற ஆப்ஷன்லாம் என்ன, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னால் இருக்கிறவைகளை பட்டியலிட வேண்டும். நான்காவது, திரும்பவுமாக அந்த பட்டியலை வைத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு வழிகாட்டுதலை தாங்க. ஐந்தாவதாக, அதில் சிறந்ததை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தும் போது அந்த தீர்மானங்களை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எடுக்கலாம். ஆறாவது, எடுத்த தீர்மானத்துல என்ன செய்யணும்? உறுதியாக. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நடப்புல இருக்கிற அநேக காரியங்களுக்கு முரண்பாடாக இருக்கலாம். என்ன முரண்பாடு? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய உள்ளத்திலே சில ஆசைகளை வளர்த்திக் கொள்கிறோம், அல்லது மற்றவர்களாலே அந்த ஆசைகள் நமக்குள்ளே ஊட்டப்படுகிறது. அந்த ஆசைகளை வளர்த்திக் கொண்டு அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று நாமவே தீர்மானித்துக் கொள்கிறோம். மற்றபடி தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்பதோ, தேவனுடைய வசனம் இதை குறித்து என்ன சொல்கிறது என்பதை குறித்தோ நாம் கவலைப்படுவதே இல்லை. அப்படியே ஜெபித்தாலும், ஆண்டவரே, நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், இதற்கு நீ எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறமே ஒழிய நான் தீர்மானிப்பதற்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்பதில்லை. இந்த காலை நேரத்திலே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு தேவனை சார்ந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இரண்டாவதாக, இந்த வேத பகுதிக்குள்ளிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த மேல் வீட்டறையில் இருந்த 120 பேர் அந்த கூட்டத்தார் தேவனுடைய வழிநடத்துதலை விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தாங்க? தேவனுடைய வழிநடத்துதல். தேவனுடைய வழிநடத்துதலுக்காகத்தான் இவர்கள் காத்திருக்கிறார்கள். என்ன வழிநடத்துதல்?
பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். அங்கே தேவனுடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்கிற நேரங்களிலே நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். தேவனுடைய ஆலயத்திலே போய் கர்த்தரை பாடி புகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த செப்துவஜென்ட் மொழிபெயர்ப்பின் அடிப்படையிலே காரியங்களை இவர்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் அவர்களுக்குள்ள தேவனுடைய வழிநடத்தலை பெறுவதற்கு ஏதுவாக இருந்தது. எதெல்லாம்? துதிப்பது, ஜெபிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது என்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த இவர்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் சாத்தியமாயிற்று. நல்ல கவனிங்க, சபைக்குள்ளே இருந்துவிட்டு காத்திருக்காமல், ஜெபிக்காமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்காமல் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலே சுயமும் உலகமும் சத்துடைய வஞ்சகங்களும் மேலோங்கி இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் நீங்களாகவே எடுக்கிற எந்த தீர்மானங்களுக்கு பின்பதாகவும் சுயமும் அல்லது பிசாசின் வஞ்சகங்களும் உலகங்களும் அந்த வஞ்சனைகளும் மேலோங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பு நாம் தொடர்ந்து அதிலே பயணிப்பது என்பது லகுவாக இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு என்ன தோணும்? ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே. காலேஜில் சேர்ற வரைக்கும், ஒரு பெண்ணை திருமணம் செய்வதை வரைக்கும் அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் என் வாழ்க்கை நோக்கம் என்றெல்லாம் உளறி கொட்டின அநேகர் 3 மாதங்கள் முடித்து 6 மாதங்கள் முடித்து ஐயோ என் வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்ப ரிவர்ஸ்ல வர்றதுக்கு முயற்சிப்பாங்க. எல்லா இடத்துல இருந்தும் நீங்க ரிவர்ஸ்ல வர முடியாது. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவையான ஆலோசனைய தேவனிடத்திலிருந்து பெறாமல் நீங்களாகவே யோசித்து நடப்பித்தால் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்? ஒரு காலேஜில் சேர்ந்துட்டோம், ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டோம், சேர்ந்த பிறகு கோர்ஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பணத்தை இழந்தவர்கள், தங்களுடைய காலத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இது உங்களுக்கு ஒரு தீபம் போட்டிருக்கிறது, ஒரு தீ போட்டிருக்கிறது. என்ன? நீ தப்பா முடிவெடுத்தாலும் கொஞ்சம் பணம் தான் நஷ்டமாகும், பரவாயில்ல, உன் வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். அதனால அதே பிராக்டிஸ நீ திருமணத்துல பண்ற, ஆனா அங்க அது கை கொடுக்கல. சொல்ல புரியுதா? ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ போய் நம்ம வேலைக்கு சேரும்போது, படிக்கிறதுக்கு சேரும்போது கோர்ஸ் எடுக்கிறதுல நமக்குள்ள தேவனுடைய ஆலோசனைப்படி அல்ல, நண்பன் சொன்னான் என்பதற்காக அல்லது ஏதோ ஒரு உறவினர் சொன்னார் என்பதற்காக நாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனைனா, நான் பணம் கட்டுறேன் நீ படிப்பாங்க. நல்ல கவனிங்க ஐயா, பணம் கட்டுகிற 4 ஆண்டோ 5 ஆண்டு மாத்திரம் அல்ல, அதை தாண்டியும் உன் வாழ்க்கையின் மேலே பெரிய ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த பணம் கட்டுவதையும் தாண்டி தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்திலே தான் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரானால் அந்த பணத்திற்கான தேவை மாத்திரமல்ல, எல்லா விதங்களிலேயும் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம சுயமாக முடிவெடுத்து விடுகிறோம், பிறகு தப்புன்னு தோணுது, ஐயோ என்ன பண்றது, சரி திருத்திக்கலாம். அங்க ஆபீஸ்ல போய் கேட்டாலும் சொல்றாங்க கட்டின பணத்தை தர மாட்டோம், வேற என்ன வழி, வேற கோர்ஸ்ல வேணா சேர்த்துக்க. இது நம்ம கொஞ்சம் ஆப்ஷன் நல்லா இருக்கு, அவனுக்கு லாபம் நமக்கு கொஞ்சம் நஷ்டம். நம்ம என்ன பண்றோம், சரி ஓகே 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்ல, நான் திரும்பவும் விரும்பின கோர்ஸ்ல சேர்றேன்னு சொல்லிட்டு அதுல சேர்ந்த பிறகு அதையும் திருப்தி இருக்காது. ஆனா என்ன பண்றது, ஏற்கனவே கடனை வாங்கி வச்சாச்சு, ஏற்கனவே 1 வருஷத்தை வீணாக்கியாச்சு, இனி நான் என்ன செய்ய முடியாது, திரும்பவும் வீணடிக்க முடியாது. அதனால வேற வழி இல்லாமல் அந்த கோர்ஸை படிக்கிறவங்க இருக்கிறாங்க.
இந்த இடத்துல எப்படி நான் தீர்மானங்களை எடுப்பது என்பதை நான் கற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுக்கல. இப்ப இதே தவறு தான் நான் வேலைக்கு போகும்போதும் வருது, இதே தவறு தான் திருமணம் பண்ணும்போதும் வருது. என்ன பிரச்சனைனா, ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபீஸ் மட்டும் தான் நஷ்டமாச்சு, சில நேரத்தில் வாழ்க்கையே நஷ்டமாயிடும். சில நேரத்தில் என்ன ஆயிடும், வாழ்க்கையே நஷ்டமாயிடும். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்குது, பரவாயில்ல மாத்திக்கலாம். நான் சொல்றது நல்ல கவனிங்க. இந்த ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயம் பெற்றோர் சேர்த்து தான் சொல்றேன். இது எல்கேஜிலே ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி நம்முடைய வருமானம் என்ன நமக்கு தெரியும் தானே, தெரியுமா தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி தான் சொல்லுவான், ஏன் இந்த ஸ்கூல்ல படிக்க வேண்டி, அல்லனா யாராவது சொந்தக்காரி வராம ஒன்று இருக்கும் ரட்சிக்கப்படாம, அதான் சொல்லும், ஏன் அந்த ஸ்கூல்ல படிக்க எதுக்கு, ஃபீஸ் அதிகமாச்சு, பிள்ளைக்கு செய்யாம யாரும் செய்ய போற. எங்க கடன் வாங்க ஆரம்பிச்சது, எல்கேஜி படிக்கும் போது ஆரம்பிச்சது. 5ஆம் கிளாஸ் முடியும் போது தலைக்கு மேல கடன் வரும். என்ன மாதிரி சாதிச்சுட்ட அப்படின்னா, கடன் வாங்கி சாதிச்சிருக்கேன். பக்கத்துல கையை பிடிச்சாங்க, சிரிக்கிறீங்க, உங்களதான் சொல்றாங்க. பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எதுல இது சாதிச்சிருக்குது, ஏன்னா எங்கெல்லாம் கடன் கிடைக்கும் தெரியுது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு அடுத்தாற் போல சபைக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு தான் எங்க கடன் கிடைக்கும் தெரியுது. ஒரு இடத்தை விட்டு வைக்கிறது இல்லை. அந்த குழுவை சேர்ந்தேன், இந்த குழுவை சேர்ந்தேன், கடன்ல சாதிச்சுட்டு உட்கார்ந்துச்சு. நீ இப்ப அடுத்து படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கிறது தெரியல. முதல்ல ஆண்டவர் எதற்காக உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார், அதான் ஆண்டவருடைய கேள்வி. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்றோம். கர்த்தர் கொடுத்தாருன்னா அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா அவர்கிட்ட தானே கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரிட்ட கேட்ட அவளுக்கா தெரியும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு வேத வசனங்களை பார்த்து பிள்ளைய ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறார், எப்படி வளர்க்கணும், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு உனக்கு முன்னால ஆப்ஷன் போடு. உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றாறு போல, ஆண்டோடைய வசனத்துக்கு ஏற்றாறு போல 1, 2 போடு. போட்டுட்டு அதுல இருந்து வழிநடத்தலுக்காக திரும்பவும் ஜெபித்து நல்ல முடிவை எடுத்தா அதுல பின்வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்ககிட்ட தானே ஜெபம் பண்ணி தானே நான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன், உன்னுடைய வழிநடத்தலோடு கூட தானே நான் அந்த காரியத்தை செஞ்சேன், எனக்கு உதவி செய்யுங்க. இப்ப பிரச்சனை இருக்குது, இப்ப போராட்டம் வருது, இப்ப எனக்கு இடர்பாடுகள் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா அவர் உதவி செய்வார். உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்ட, உன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கின, பிரச்சனைன்னா மட்டும் கண்ணீர் எங்க இருந்து தான் வருது தெரியல. கண்ணீர் எங்க இருந்து தான் வருது, அந்த கண்ணீரை முதல்ல வச்சிருக்கலாம்ல. அந்த கண்ணீரை என்ன செஞ்சிருக்கலாம், சிரிக்கிறீங்க, ஜூன் மாசத்துல எங்க சேர்க்கிறீங்க நான் பார்க்க தானே போறேன். அதனாலதான் இங்க வெள்ளிக்கிழமையிலயோ சனிக்கிழமையிலயோ ஜெப குறிப்புகள்ல இடம் வாங்கணும், கடன் அடைக்கணும் கிடையவே கிடையாது. உன்னை யாரு வாங்க சொன்னாலும் அங்க போய் ஜெபிக்க சொல்லு. யாரு கடன் வாங்குறதுக்கு நான் தூண்டுறானோ அவன் வீட்டுல போய் உட்கார்ந்து, நீ சொன்னிதாயா நான் வாங்கினேன், இப்ப பாரு கடன் பெரிய போச்சு. ஏன்னா சபையும் இதை கற்றுக் கொடுக்கிறது இல்லை. நீங்கள் கடனாளியா, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு லோன் போடு, எங்களுக்கு காணிக்கை கொடு. அந்த லிஸ்ட்ல நான் வர மாட்டேன், சரியா? அது வேற ஆட்கள் இருக்கிறாங்க, அது அங்க போய் பாருங்க. கவனிங்க, இவர்கள் முதலாவது தேவனுடைய வழிநடத்தலை விசுவாசித்தார்கள். அப்படின்னா நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன், நீங்களும் நானும் ஜெபிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்ய முடியும்? வழிகாட்ட முடியும். அதுக்காக என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்து அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆட்கிட்ட எல்லாம் உட்கார்ந்து மீட்டிங் போட்டாங்களா? ஒண்ணும் இல்லை, கதவு போட்டுனாங்க, ஜெபம் பண்ணாங்க,
கர்த்தரை துதிச்சாங்க, வசனத்தை உட்கார்ந்து வாசிட்டு இருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பிரச்சனை வந்துச்சு, குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. அவங்க சொன்னாங்க, நாங்களோ வேதத்தை அடுத்தது ஜெபம் பண்றதுலயும் உறுதியா தெரிஞ்சிருப்போம், நாங்க இங்க வேலை இதுதான். நல்ல கவனிங்க. அப்ப முதலாவது இங்கே கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் துதியினாலும் இங்கே சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வதற்குமான ஒரு ஆழமான அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தீர்மானிக்க வேண்டியவைகளுக்கு இந்த பாடத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது இதுல என்னன்னா, அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. 15ஆம் வசனத்துல, அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த முந்திரி கோட்டை எங்க போனாலும் எழும்பி நிற்குது அப்படின்னு சொல்லி பேதுரு எழும்பி நின்றதை விமர்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்க அதை அப்படி பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் கிறிஸ்தவ உலகத்தில் என்ன செய்து இருக்குது. ஏன் 120 பேர் இருக்கிற இடத்துல இவனை மட்டும் யார் எழும்ப சொன்னது? ஏற்கனவே மறுதலை செய்யலாம் போதாதா? பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பேதுருவை குறித்து சொன்ன சில வார்த்தைகளை நம்ம மறந்துடக்கூடாது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை யாருக்கு சொன்னாரு? இப்போ இது மாறிச்சா மாறலையா? மாறல. அந்த வசனம் முழுசு இருக்குது. அடுத்த வசனம் பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் குடைக்கிறது போல சாத்தான் உங்களை குடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு, அந்த வார்த்தை கவனிங்க, நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்துகிற பொறுப்பிலும் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலையும் உடையவனாய் இருக்கிறான். இவன் சும்மா எழுப்பி நிற்கல. சும்மா என்ன செய்யற? எழுப்பி நிற்கல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். நம்ம அறிந்திருக்கிற வேத பகுதி தான். திரும்ப திரும்ப இயேசு அவனிடத்தில் என்ன சொல்றாருன்னா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, திரும்பவும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ இயேசுவே தனிப்பட்ட விதத்துல பேதுரு அப்போஸ்தலனிடத்துல 3 முறை அவன் மேல் வைக்கப்பட்ட தேவ நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவன் எழுப்பி நின்னா சும்மா எழுப்பி நின்னா சொல்லக்கூடாது. எழுப்பி நின்னா எப்படி சொல்லக்கூடாது? அவன் மேல தேவன் என்ன செஞ்சிருந்தார்? ஒரு நோக்கத்தை. இப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க. எழுப்பி நின்று என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனம். சகோதரரே, இயேசுவை குறித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. ஆமா, இவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்குது. இது எப்படியா உள்ள வந்துச்சு? இது உங்களுடைய அஜெண்டாவில் இல்லையே அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு 17ஆம் வசனத்திலிருந்து அப்படி தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது எல்லா வசனத்தையும் எடுத்தா நேரம் ஆயிடும். சங்கீதம் 41:9 குறிக்கிறவங்க குறிச்சுங்க. சங்கீதம் 41:9, சகரியா 11:12-13, சங்கீதம் 69:25, சங்கீதம் 109:8. இந்த இடத்துல இருக்கிற வசனங்களை எல்லாம் சுட்டி காட்டி தான் பேசுறாரு. பேதுரு எப்படி பேசுறாரு? ஆமா, சங்கீதம் 41:9, சகரியா 11:12-13, சாரி 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், திரும்ப சங்கீதம் 69:25, 109:8. இப்படி அப்போ இந்த பேதுரு என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க? உட்கார்ந்து ஆண்டவர் திறவுகோலை கொடுத்திருக்கிறாங்க, உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கல.
எல்லாரும் போலவும் இவரும் ஜெபம் பண்றாரு, இவரும் கர்த்தரை துதிக்கிறாரு, வேத வசனங்களை வாசிச்சிட்டு இருக்கிறார், தியானிச்சிட்டு இருக்கிறார். அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியுது, நம்ம மத்தியில இருந்து ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு செத்து போனானே, அவனுக்கு பதிலாக ஒருவன் ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். பாருங்க, ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நான் இந்த உலகத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஜெப ஊழியம் அதெல்லாம் பேசவில்லைங்க, நீங்க அங்கெல்லாம் போயிடாதீங்க, அப்படி சொல்லல. நான் சபைக்குள்ள என்ன ஜெபிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் இடறி போவதில்லை. ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, இடறி போவதில்லை. இப்போ வேத வசனங்களின் அடிப்படையில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து நேரடியாக எத்தனையோ வார்த்தைகளை சொன்னார். இப்படி எழுதியிருக்குது, இப்படி எழுதியிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டி இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா போறதுக்கு முன்னால மண்டல கொட்டி சொன்ன மாதிரி சொல்லி போனாரு இல்லையா? லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அவருடைய மனதை திறந்தார்னு எழுதியிருக்குது, அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது என்று எழுதியிருக்குது. அப்படி எரிஞ்ச பிறகு, மனசை திறந்த பிறகு வசனம் வாசித்தா உங்களுக்கு புரியுது இல்லையா? பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? வசனத்தை வாசித்தா அது வரைக்கும் இவங்களுக்கு புரியவே இல்லை. இப்ப என்ன செய்யுது? எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. யாருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ பேதுருக்கு புரிஞ்சிருச்சு. பேதுரு தான் சொல்றாரு 20ஆம் வசனத்துல பாருங்க, சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் என்ன செய்யணும்? 130ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல பிடிச்சிட்டாரு. அப்போ நம்ம வாசிக்கிற மாதிரி பாருங்க, நம்ம வாசிக்கிற மாதிரி ஆண்டவரை வழி காட்டும் அப்படின்னு திறந்து பார்க்கல. இவரு அப்படியே கடன்னு வாசித்து வர்றார். எங்க இருந்து? ஆரம்பத்துல இருந்து எது வரைக்கும் வாசிக்கிறார்? சகரியா வரைக்கும் வந்துட்டார். ஆனா சங்கீதத்துல வரும்போதுதான் ஆண்டவர் இவருக்கு வழி நடத்துறாரு. அப்பா, இழந்து போன ஒருவனுக்காக ஒருவனை என்ன செய்ய வேண்டியது? எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் ஜெபத்திலும் கர்த்தரை துதிக்கிறதிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும் உங்களுடைய வாழ்க்கைக்கான தீர்மானங்களை அஸ்திவாரம் எழுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். நிச்சயமா நிச்சயங்க. என்னுடைய ஒரு ஊழியனாக என்னுடைய வாழ்க்கையில ரெண்டுமே நடந்தது. என்ன? தேவனுடைய ஆலோசனையை கேட்டு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு தீர்மானங்களை எடுத்த விஷயங்களும் என் வாழ்க்கையில் இருக்குது. அங்க சில நேரத்தில் மாம்சத்தில் எடுத்த முடிவுகளுடைய அந்த தீர்மானத்தினுடைய முடிவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்கிறத அனுபவிக்கிறேன். நானாகவே ஒரு முடிவை எடுக்கும்போது அதிலே நான் தோற்று போகிறதையும் நான் அனுபவிக்கிறேன். ஆகவே கூடுமான வரைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்காகவும் தேவனுடைய வழிநடத்தலுக்காகவும் நீண்ட காலம் காத்திருப்பதற்கு நான் முடிவெடுக்கிறேன். அதனால்தான் எதையும் டக்குன்னு யோசிக்கிறது இல்லை, உடனே முடிவெடுக்கிறது இல்லை. ஜெபிப்போம், பார்க்கலாம். அது என்ன? செய்வதற்கு மனம் இல்லாமல் இல்லை, செய்வதற்கு என்ன இல்லை? மனசு இல்லாமல் இல்லை, ஆசைதான். அதனால அவர் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. யார் சொல்லிட்டா? தயவு செய்து கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவனுடைய ஆலோசனைப்படி தீர்மானிங்க. என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை தேவனுடைய ஆலோசனைப்படி தீர்மானிங்க. என் பிள்ளைகளுடைய வேலையா ஊழியமா என்கிறதிலும் தேவனுடைய ஆலோசனைப்படி தேடுங்க. யார்கிட்டயோ போய் குறி கேட்டுட்டு அதுதான் தேவ சித்தம்னு சொல்லி போயிடாதீங்க, நீங்க ஏமாந்துருவீங்க. தயவு செய்து அதை தப்பு பண்ணாதீங்க. எனக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்த 1991ஆம் வருஷத்துல எங்க பாஸ்டர் ஜோம் பண்ணாரு. ஜோமணி சொன்னாரு, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, நான் பைபிள் காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கிக்கிறேன், ஊழியத்தில் சேர்ந்துடணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டது ஒரு தப்பாயா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 3 மாசம் முடிச்சு திரும்பவும் அந்த ஊழியரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப திரும்பவும் ஜெபம் பண்றாரு. இப்ப சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு நிறைய எஸ்டேட்லாம் தர்றாரு சாமுவேல், நான் நிறைய எஸ்டேட் எல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப குளிர்ந்து போச்சு. ஏன்னா ஏற்கனவே எஸ்டேட்ல தான் இருக்கிறேன், அங்க சொந்தமா எஸ்டேட் தர்றாருன்னா
என்ன ரொம்ப ஆசீர்வதிக்க போறாருன்னு நினைச்சிட்டு இரண்டாவது டைம் போகும்போது எப்படி போனேன்? சந்தோஷமா போனேன். இப்போ வீட்டுக்கு போனோன்னே கேள்வி வந்துச்சு. முதல் முறை ஊழியம் சொன்னாரே, இரண்டாவது முறை எஸ்டேட்னாரு, எது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு காலையில் கூட அங்கே செவித்து கொண்டிருக்கும் போது அந்த காரியங்களை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இன்னொருவர் சொல்லுகிறார் என்பதற்காக நீங்கள் எஸ்டேட் வாங்கினாலும் சிக்கிக் கொள்வீர்கள், ஊழியத்துக்கு வந்தாலும் சிக்கிக் கொள்வீர்கள். அது எங்கிருந்து வர வேண்டும்? தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு. ஏன்னா 3 மாசத்துக்கு சொன்னதை மறந்துட்டாரு. போய் சொன்னா பிரச்சனை என்னன்னா எப்பவும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கும் இல்லையா? எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உண்மையை சொன்னாலே சில நேரத்தில் நம்ம சொன்னோமா பார்த்தோமானே எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ 3 மாசத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனத்தை சொல்லியாச்சு. இப்போ பிறகு வரும்போது என்ன செஞ்சு போச்சு? மறந்து போச்சு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு விட வேடிக்கையா இருக்கலாம், என் வாழ்க்கையில் விளையாட்ட பெரிய விளையாட்டு அது. அதனால வருத்தத்தோடும் வலியோடும் சொல்கிறேன், தயவு செய்து மனிதர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு தீர்மானங்களை எடுப்பதற்கான முடிவுகளை அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு செய்யாதீர்கள். சரியா? ஆமா, நான் அப்படி போயிட்டே இருந்தேன். அவங்க இந்த காலேஜில் சேர்ந்து சொன்னாங்க, ஆண்டோடைய சித்தம் முடிவு பண்ணிட்டேன். மண்டவே போடணும். அப்படி ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவங்களுக்கு எருசலேம் வீதியில நடக்கிறது தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நடந்து ஊழியம் செய்த எல்லா பகுதிகளையும் உங்க திரும்ப டூர் போயிருக்கலாமா? உங்கள்கிட்ட தான் சொல்றேன், டூர் போயிருக்கலாமா? அதெல்லாம் விட்டு எங்க உட்கார்ந்துட்டு இருக்குது? மேல் வீட்டுல சாப்பிட்டாங்களா குடிச்சாங்களா ஒண்ணும் தெரியல. ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு நாள்ல என்ன இயேசு மட்டும் பிரசவம் பண்ணிட்டே இருக்கிற, சாப்பாடு கூட டைம் ஆயிடுச்சு அப்படிலாம் மாற்றி பார்த்த ஆட்கள் இப்ப உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இருக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய வழிநடத்தலுக்கு மேல இருந்த அபாரமான ஒரு விசுவாசம் இவங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இவர்களை என்ன செய்யறாரு, நடத்துறாரு. சரியா? அப்போ இதுல ஒரு சிலர் கேட்கிற மாதிரி ஏதாவது ராங் சாய்ஸஸா இருக்குமோ? என்ன சாய்ஸ்? இந்த மத்தியாவுடைய பேர் பைபிள்ல திரும்ப எங்கேயும் வரலையே. மத்தியாவுடைய பேர் என்ன செய்யல? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டான், பேதுருவையும் யோவானையும் தவிர வேற யார் பேருமே திரும்பி வரல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எங்கேயாவது இயேசு கிறிஸ்து நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்ட யாருடைய பெயரையா திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் இருக்குது? பேதுரு இருக்கு, அடுத்து யோவான் இருக்கு, அடுத்தது அது வேற கதை, அது வேற, இப்ப வேண்டாம். அப்போ மத்தியாவுடைய பெயர் மட்டும் இல்ல, யாருடைய பெயர்கள் திருப்பி வரல. அப்ப என்ன மத்தியாவை மட்டும் நம்ம கேள்வி கேட்கிறோம்? அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சீட்டு போட்டு பார்த்தாங்க. என்ன போட்டு பார்த்தாங்க? ஆமா, சீட்டு போட்டு பார்த்தாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல விசுவாசம் இல்லை, அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவங்களால தீர்மானிக்க முடியல. நான் ஒண்ணு சொல்லட்டா, இவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்திருந்தா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவர்களை நிரப்பிக்க முடியும்? வந்து என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல நான் உங்களை காத்திருக்கிறதா சொன்னேன், உங்களை யாரு மத்தியாவை தெரிந்திருக்க சொன்னது அப்படின்னு சொல்லி மண்டையில் 2 கொட்டி இருக்கணுமா இல்லையா? இப்ப அவர் என்ன பண்ணாரு? நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை, யோசிக்கலையே. நம்ம யோசிக்கிற மாதிரிலாம். அப்போ அங்க ராங் சாய்ஸ் அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்க்கை துணையோடு இணைக்கப்பட்ட பின்பு, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு படிப்பை தெரிந்தெடுத்த பின்பு, தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்திற்கான அடிகளை எடுத்து வைத்த பின்பு, உங்களுடைய கவனங்களை திருப்புவதற்கு அநேக கேள்விகள் கேட்கப்படலாம். நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை துணையா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இதை காட்டிலும் மற்றொன்று பெஸ்டா உங்க கண்ணுக்கு எப்பொழுதும் இந்த உலகமும் பிசாசும் காட்டும். கவனமா இருங்க. அது வரவே வராதுன்னு சொல்லல. எப்படி காட்டும்?
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியாவையே இன்ன வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோமே, அப்ப நம்ம வாழ்க்கை துணையை குறித்து கேள்வி வராதா? வருமா வராதா? அது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அப்பதான் அதுல இருந்து நீங்க விடுவிக்கப்பட முடியும். அது என்னது? பாவம். ஒரு கிறிஸ்தவ திருமணத்துல அது எந்த சபையில நடந்தாலும் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறாங்க. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த திருமணம் யாரால இணைக்கப்பட்டது? தேவனால். அப்படி இணைக்கப்பட்டது தான். அது நித்தியமானது, நிரந்தரமானது. அதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. அப்போ அப்படி ஒரு காரியத்தை, கட்டளையை, பிரமாணத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள அலசடிப்படுகிற மனநிலைமைக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அதை சத்துரு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். ஐயா, நீங்க மத்தியாவை கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, உங்க குடும்பத்தை சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குது. இது தேவனுடைய வழிநடத்தல் என்றால் அதுவும் தேவனுடைய வழிநடத்தல் தான். இது தேவனுடைய ஆலோசனையின்படியான தீர்மானம் என்றால் அதுவும் தேவனுடைய ஆலோசனையின்படி தீர்மானம் தான். இதை கேள்வி கேட்கலாம், அதையும் கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு சொல்றேன், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால். அப்ப இந்த வேத வாக்கியங்கள் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? நம்மளை கேள்வி கேட்கிறதுக்காக. அப்போ பிசாசு என்ன பண்றான்னா, மத்தியாவை கேள்வி கேட்கிறங்கிற பேர்ல வேதத்தையே கேள்விக்குறியாக்குறான். ஆனா அதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்படுறதில்ல. அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்குள்ள தேவனுடைய தீர்மானத்தை குறித்த ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. இந்த விஷயத்துல இன்னைக்கு சபை தவறுகிறது. எனக்குள்ள இந்த பிரச்சனை இருந்துச்சு. எனக்குள்ள நான் நினைச்சேன், 13 நிருபத்தை எழுதியிருக்கிறார், பேசாம அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு. சரி, பார்க்கலாம். இப்போ சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னா, அவங்க செயல்பட்ட விதம். வசனத்தின்படி எல்லாம் பேசின பேதுரு அவர் என்ன செஞ்சாராம்? வாசிங்க 23ஆம் வசனம், 24ஆவது வசனம். அவங்க பாருங்க, ஜெபம் பண்றாங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அந்த ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணின பிறகு அவங்க ஜெபம் பண்றாங்க கைடன்ஸ்க்காக. என்னுடைய எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி. இப்போ ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் நம்புறீங்களா? கேட்கல நம்புறீங்களா? கேட்டார்னா யார் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? சரி, இதுல நம்ம கவனமா இருக்கணும். அந்த 2 பேர்ல நான் சொல்லிடுறேன். அந்த 23ஆவது வசனத்துல யுஸ்துன்னு இருக்கு. ஒருத்தருக்கு 3 பேர் இருக்கு. சரியா? நீங்க அங்க நின்ற நம்ம ஊர்ல நிற்கிற வேட்பாளர்கள் மாதிரி இங்க நிறுத்தல. அந்த யுஸ்துங்கிறது ரோமன் சிட்டிசன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் யுஸ்து. அடுத்தது என்ன பேரு? பர்சபா. பர்சபாங்கிறது அராமிக் நேம். அவன் எவ்வளவு எபிரேய பின்னணியத்தை உடைய ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். யோசேப்புங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது எபிரேய பெயர். ஒருத்தருக்கு எத்தனை பேர்? என்னெல்லாம் பேரை விட்டுருங்க. ஒன்னு ரோமன், அடுத்தது அராமிக், அடுத்தது. அப்போ மத்தியாவுக்கு ஆப்போனண்டா நின்ன ஆளு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி கட்சியில தண்டனையிலிருந்து தப்புவதற்காக வந்தவன் இல்ல, நல்ல தகுதி உள்ள ஆள் தான். அவன் ஒரு ரோமன் சிட்டிசன். அவன் ஒரு இஸ்ரவேலியத்தினுடைய நல்ல பாரம்பரியமான பின்னணியத்தை உடையவன். யோசேப்பு அவன் ஒரு பக்கத்தில் நிறுத்தியிருக்கிறாங்க. தெரிந்தெடுக்கப்பட்ட மத்தியாவுக்கு ரோமன் சிட்டிசன்லாம் இல்லை, இவன் யார் தான்? இவன் எபிரேய பேர் மட்டும் தான் இருக்கு, மத்தியா. ஒரு ஆசாரிய பின்னணியத்தை உடையவனா இருக்கலாம்னு சொல்லி ஒரு பாரம்பரிய கருத்து இருக்கு. சரி, எப்படியா இருந்தாலும் இந்த 2 பேருக்குள்ள அவங்க ஜெபம் பண்றாங்க.
அப்போ இந்த ஜெபத்துக்கு பின்னால இவங்களுடைய நம்பிக்கை, இவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் எங்களை என்ன செய்வார் தெளிவா? நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய சபைக்கு அப்போஸ்தலனாக எழுப்பப்பட போகிற ஒரு மனிதனை குறித்து தேவன் தவறான விதத்திலே வழிகாட்டுவார் என்று நினைக்கிறீர்களா? உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்று ஆட்டுக்குட்டியானவரை குறித்து தேவனுடைய சித்தம் இருக்க, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை இப்போ ஒரு நாள் அது என்னவா இருந்துச்சு? திட்டமாக இருந்துச்சு. இப்ப செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலத்துல மட்டும் ஆண்டவர் விட்டுருவாராங்க? இல்ல. சீட்டு போட்டாங்க. இதுதான் வேதாகமத்துல சீட்டு போடப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிற கடைசி இடம். இதுக்கு பிறகு நீங்களும் நானும் சீட்டு போடக்கூடாது. அதனாலதான் ஜெபம் பண்ணுங்க, நீங்களே ஒரு முடிவெடுங்க, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு முடிவெடுங்க. அந்த முடிவுல நீங்க கவனமா இருக்குன்னு சொல்லுங்க. சீட்டு போட்டு பார்க்க சொல்லல. சரி, அப்போ பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாமா என்கிற அந்த ராங் சாய்ஸஸ் அப்படிங்கிற காரியத்துக்கு பவுலே சில விளக்கங்களை சொல்றார். அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. இருங்க, எத்தனை பேருக்கு? அப்ப இவரால பவுலால எதை அக்செப்ட் பண்ண முடியுது? மத்தியா உள்ளடக்கின 12 பேரை இவரால என்ன செய்ய முடியுது? அக்செப்ட் பண்ண முடியுது. முடிச்சிட்டு 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இப்போ ஒருவேளை மத்தியா அக்செப்டபிள் இல்ல அப்படின்னு சொன்னா இவர் என்ன செஞ்சிருக்கணும்? 11 பேர். ஓகேவா? இன்னொரு வசனம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய். நல்ல கவனிங்க, அவர் சொல்ற வார்த்தை எல்லா இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிற காரியம் என்னன்னா, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்தினார். புறவினத்தாருக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். இது பவுலுடைய ஒரு காரியம். அதை தொடர்ந்து முன்னே அப்போஸ்தலரானவர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா இவர் யாரும் இல்லை, அந்த 12 பேர்ல ஒருத்தர் இல்லை. சரியா? இன்னொன்னு, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல இவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றாரு. இவருக்கே என்ன ரெக்கமெண்டேஷன் தான் தேவைப்படுது? பர்னபா வந்து சொல்லலைன்னா பவுல சபைக்குள்ள இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சேர்த்திருக்கவே மாட்டாங்க. அப்போ ஒருவேளை மத்தியா தவறாக தெரிந்தெடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு பதிலாக யாரை தெரிந்தெடுப்பதற்கு ஆண்டவர் துணை போயிருக்க வேண்டும். அதுல நம்ம முற்றிலுமா கவனிக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் போது அதுல ஒரு பாயிண்ட் என்ன? அவர் முத்தரிக்கிறார்னு அர்த்தம். அவர் என்ன செய்யறாரு? முத்தரிக்கிறார். இப்போ இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்யறார்? முத்தரிக்கிறார். It belongs to God. அப்போ ஒருவேளை அவங்க எடுத்த முறையில சில கேள்விகளும் குழப்பங்களும் நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தெளிவான வழிநடத்தலின்படிதான் அது சாத்தியமாயிற்று. கடைசியா அதுல நம்ம இந்த மத்தியாவை குறிச்சு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எதுக்காக இந்த அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தாங்க? திரும்பவும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 21ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரை. ஆதலால் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் இப்போ அங்க பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். எதுல இருந்து எது வரைக்கும் பார்த்த நபராக இருக்கும் இல்லையா? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும்
நடந்த சம்பவங்களுக்கு மத்தியில அதெல்லாம் பார்த்த ஒரு ஐ விட்னஸா இருக்கணும். அதை யாரா இருக்கணும்? ஒரு ஐ விட்னஸா இருக்கணும். இப்போ அந்த சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய நபரை குறித்து தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த 12 அப்போஸ்தலர்களை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 காரியம். ஒன்று, இவர்கள் முழு இஸ்ரவேலுக்குமான நியாயம் விசாரிக்கிறவர்களாக சிங்காசனத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டியவர்கள். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேலுக்கும் இவர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. யாருக்கும் இந்த 12 பேரும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? வாசிங்க. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த யூதாசுக்கு பதிலாக ஒருவன் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவன் இஸ்ரவேலுக்கான ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு இடத்துல உட்காரணும். நியாயம் தீர்க்கிற இடத்துல உட்காரணும். என்ன நியாயம் தீர்க்க போறாங்க இவங்க? இயேசு தானே நியாயாதிபதி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிசேஷம் இவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள் அறிவிக்கப்படுகிறது. அதெல்லாம் நிராகரிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு இந்த சபையினுடைய துவக்க பகுதியில இஸ்ரவேலுக்கான 12 கோத்திரங்களுக்கு முன்பதாக இனி இந்த 12 அப்போஸ்தலர்களும் எழுந்து நின்று ஒரு பிரசங்கத்தையும் கூட செய்ய வேண்டிய ஒரு பாக்கியம். என்ன செய்ய வேண்டியிருக்குது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க எப்படி அந்த பிரசங்கம் ஆரம்பிக்குது பாருங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு ஆமா, இந்த ஒரு அறைகூவல் விடுப்பதற்கு 12 பேர் தேவை. ஏன்னா இந்த அறைகூவல் விடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மனிதன் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலை என்ன செய்ய முடியும். அப்போ வெறுமனே யூதாசுக்கு பதிலாக ஒருவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்று மாத்திரமல்ல, வெறுமனே ஒரு சாட்சியாக மனிதன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த மனிதன் யாருக்கு முன்னால் நிற்கணும். அப்போ இந்த குவாலிஃபிகேஷன் யாருக்கு வராது? பவுலுக்கு வராது. ஏன்னா அந்த டைம்ல அவர் என்ன செய்யல? ரட்சிக்கப்படலை. ஓகேவா? அப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே முழு இஸ்ரவேலுக்கு முன்பதாக இவர்கள் சாட்சியாக நின்று பிரசங்கிக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இஸ்ரவேலர்களுக்கு இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்து 3.5 ஆண்டுகள் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல, நிராகரிச்சாங்க. நிராகரிச்சது மாத்திரமல்ல, அவரை இவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு, மீண்டும் ஒரு சந்தர்ப்பம். பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லா இடத்துல இருந்தும் கூடி வந்திருக்கிற அந்த இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட போகிறது. தேவனுடைய இரக்கம் காண்பிக்கப்பட போகிறது. அந்த கூட்டத்துல நியாயம் தீர்க்கப்பட போகிற ஒரு மனிதனும் இருக்க வேண்டியது அவசியம். அதன் முன்னிட்டும் இங்கே மத்தியா தெரிந்து கொள்ளப்படுகிறான். மத்தியா செய்யப்படுகிறான், தெரிந்து கொள்ளப்படுகிறான். இது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு அப்போஸ்தலன் சிறைச்சேதம் செய்யப்படுகிறான். அங்க திரும்ப யாரையாவது தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல. ஏன் தேர்ந்தெடுக்கல? இஸ்ரவேலுக்கான சாட்சியாக நின்ற காரியம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு சுவிசேஷம் யாருக்கு தான் போகுது? புறவினத்தாருக்கு போகுது. புறவினத்தாருக்கு போறதுக்கு முன்னால இவங்களுக்கான போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த வேலை முடிஞ்சதுனால தான் இன்னொரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத போயிடுச்சு. அப்போ ஒரு ஆள் மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது, இஸ்ரவேலுக்கான கடைசி வாய்ப்பு தரப்படுவதற்காகவும் தேவனுடைய வழிநடத்துதலோடு
இங்கே மத்தியா தெரிந்து கொள்ளப்பட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, the purpose of 12 apostles அப்படிங்கிற காரியத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோமானால் நிச்சயமாக நாம் இடறி போக மாட்டோம். வேதத்தில் தேவனுடைய ஆலோசனையின்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் தீர்மானித்திருக்கும் போது அதிலே நாம் கேள்விகளை கேட்போமானால் அந்த கேள்வி எல்லா இடத்திற்கும் வரும். அது நம்முடைய விசுவாசத்திற்கு ஆபத்தாய் முடியும். சில நேரத்தில் ஊழியர்கள், பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள் இந்த கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன கேள்விகளை கேட்கிறாங்க? மத்தியாவா பவுலா? கேள்வி நல்லா தான் இருக்குது. ஆனா மத்தியாவை தெரிந்து கொண்டதற்கான காரணம் வேறு, நாம் பவுலை பிரகடனப்படுத்துவதற்கான காரணம் வேறு. ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னா மத்தியாவை கொஞ்சம் முன்னாலே ரட்சித்திருக்கலாம். சாரி, பவுலை என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் முன்னாலே. முடியுமா முடியாதா? இல்ல ஆண்டவருக்கு ஒரு ரோமன் சிட்டிசன் தான் வேணும்னா யோசேப்பை தேர்ந்தெடுத்துக்கலாம். ரோமன் சிட்டிசனும் ஒரு அராமைக்குல ஒரு பாண்டித்யம் பெற்றவனும் அல்லது அந்த குடும்ப பின்னணியத்தை உடைய ஒரு மனுஷன் தான் வேணும்னா யாரை தெரிந்தெடுத்துக்கலாம்? அது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், அது தேவனுடைய வழிநடத்தல் என்பதை திட்டமாக ஆதி சபை நம்பிற்று. இந்த நாட்களில் பலவிதமான கருத்தாக்கங்கள் நமக்குள்ளே எழுப்புகிறது. அதில் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள அது நுழைஞ்சிரும். அது வந்ததுன்னா அது ஆபத்து. அது என்னது? அப்போ சீட்டு போட்டதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனா அவர்கள் தேவன் பேரில் கொண்டிருந்த விசுவாசத்தையும் வேதத்தையும் ஜெபத்தையும் அவர்கள் பயன்படுத்தின காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அதை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல சொன்ன 6 காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ஆலோசனையை தேட வேண்டும். இரண்டாவது வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது லிஸ்ட் அவுட் யுவர் ஆப்ஷன்ஸ். உங்களுடைய ஆப்ஷன்ஸ் என்ன செய்யணும்? லிஸ்ட் அவுட் பண்ணணும். நாலாவதா திரும்பவும் தேவனுடைய வழிநடத்தலுக்காக ஜெயிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஐந்தாவது நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆறாவது அந்த முடிவிலே தீர்மானமாக உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இளைஞர்களாம் ஜெயிக்கிறோம்.